குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொல்ல போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்த டவுட் பற்றி இதில் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024க்கான செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. அதாவது அந்த ஈவென்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டை பற்றி கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாமு எழுதியிருப்பாங்களே, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 8th செமஸ்டர் அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். அதில் மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த 8th செமஸ்டர் எக்ஸாமுக்கான பேப்பர் மட்டும் எழுதியிருப்பாங்க. இன்னொரு செட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செமஸ்டர் அரியர் பேப்பரும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிசல்ட் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டைப் சொன்னல, அதாவது அரியர் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் செமஸ்டர் சேர்த்து எழுதினாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் ரிசல்ட்டு வந்து வராது. அதுக்கு பதிலாக அந்த 8th செமஸ்டருக்கான கரண்ட்டு பேப்பருக்கு மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நடக்கும். அந்த ப்ரீவியஸ் அரியர்ஸ் பேப்பர்ஸ்க்கெலாம் அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்களுக்கான ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது அந்த அரியர் எக்ஸாம் ரிசல்ட் சேர்த்து வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் செமஸ்டர் ரிசல்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு கரண்ட் பேப்பர் எழுதுகிறவங்களுக்கும் சரி, அரியர் வச்சு அரியரோடு சேர்த்து எழுதுகிறவங்களுக்கும் சரி அந்த 8th செமஸ்டர் ரிசல்ட் வந்துடும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரியர் பேப்பருக்கான ரிசல்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வரும்போது சேர்த்து வரும். இப்படி தான் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயருக்கு டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 டேட்டில் எதிர்பார்க்கலாம். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 இல்லை ஜூலை 27. ஓகேங்களா? ஸோ அது என்ன வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா எதனா டெக்னிக்கல் இஷ்யூ, எதனா சர்வர் இஷ்யூ எதனா இருந்துச்சுன்னா ஒரு 2 to 3 days தள்ளி போவோம். மேக்ஸிமம் ஜூலை எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயருக்கான டெர்மினல் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிரும். ஆனால் இந்த 26 and 27 ஜூலையில் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.